என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். மீராவை யாரோ பொண்ணு பார்க்க வந்தது கூட எங்க அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் நடத்துறீங்க? அன்வரை பத்தி தெரிஞ்சதாலையா? எப்படியும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதான் நடக்க போகுது. இங்க பாரு, ஒரு விஷயம் சொல்றேன். காலேஜ்ல இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அன்வருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நான் அந்த சைடு தான். யார் சைடு? அவங்க சைடு. வேற என்ன பண்றது? பிடிச்சவங்களோட தானே கல்யாணம் நடத்தி வைக்கணும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? ஏய், கொஞ்சம் பாரு மனு. பாரு. யார பாத்துட்டு இருக்க? நீ வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் கேஷ் எடுக்கணும். அம்மாவோட பேங்க்குக்கு போணும். நீ போ. கீழ நிறைய ஆட்டோ நிக்குது. போ போ போ. நாங்கெல்லாம் அப்ப பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு ஐயோ யப்பா செமையா மனோனை டியூஷன் ஒரு புதுல பார்க்க முடியாது. அதனால தானே பிரச்சனை பண்ணிடாதானே. உங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்னு அன்னைக்கு மீரா கிட்ட சத்தியம் பண்ண. அண்ணா அது அப்படி கிடையாது. அப்ப அன்னைக்கு ரூம்குள்ள மீரா கிட்ட என்ன சொன்ன? சொல்லு. அது அண்ணா, நிர்மலா உண்மையா காதலிக்கிறேன்னா அவனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மீராக்கா சொன்னாங்க. இப்ப படிக்க வேண்டிய வயசு. அப்புறம் பிடிக்காத ஒருத்தன் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு கூட சரி நிர்மல் கூட போறதுக்கு நானே எல்லாம் வழி பண்ணி தரேன்னு மீராக்கா சொன்னாங்க. அண்ணே நாங்க கிளம்போட. நான் போய் அவகிட்ட பேசி விஷ்ணு மாமா, நான் வேணும்னு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும்ல. விஷ்ணு, என்னை யாரும் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கலங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது? விஷ்ணு மாமா, விஷ்ணு மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மா தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டினா நான் என்ன பண்றது? எனக்கு தெரியும். எனக்கு அது நல்லா தெரியும். எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு தெரியும்ல. நான் என்ன பண்றது? என் செல்ல விஷ்ணு மாமா இல்ல. என்ன நம்புங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். சில நேரம் அக்காவை பத்தியும் நான் போய் அவகிட்ட பேசி பார்க்கறேன். டிஸ்னி ஜேம்ஸ் நம்ம மீரா ஒரு பையனை லவ் பண்றா. அன்வர் ஷெரீப், இதுதான் உங்களோட ரகசியமா? கிறிஸ்டியன் பையனா? மீரா ஒருத்தனை லவ் பண்றாங்கறதே என்னால நம்ப முடியல. அக்காவை பத்தியும் பேசுவாங்க. நான் அவர்கிட்ட பேசணும். மகேஷத்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க இல்லாம நான் எப்படி வாழுவேன்? மகேஷ் அத்தானா? இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இன்னொருத்தரை காதலிப்பேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி யாரும் இல்லை. உங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும். நம்ம ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. வால்பேப்பர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. என் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணுங்க. கையை எடுத்து தலை மேல வைங்க. வச்சுட்டீங்களா? சொல்லுங்க, சத்தியம் பண்ணுங்க. மனோண்ணா, மனோண்ணா, அண்ணா, மனோண்ணா எழுந்திரி. அண்ணா எழுந்திரி, லேட் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு. என்ன அண்ணா, கல்யாணத்துக்கு வர ஆளுங்க பொண்ணை மட்டும் பார்க்க மாட்டாங்க, பொண்ணோட அண்ணனையும் தான் பார்ப்பாங்க. இந்த தொப்பையெல்லாம் குறைக்கணும்ல. எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு ஓடு. அண்ணா எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது, இனி நான் கூப்பிட மாட்டேன்.
நீ இன்னைக்கு கிளம்பலையா? ஆ? என்னாச்சு? அது ஜுரமா இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ. எனக்கு மீராவோட ரூமை செக் பண்ணணும். எதுக்குடா? அதுவாமா? அக்கா மீன் அக்கா இன்னைக்கு மீனெல்லாம் வேண்டாம். வேண்டாம்ல? நாளைக்கு வரேன். வாமா. ஜாதகமா? கிறிஸ்டியனுக்கு எங்கடி ஜாதகம் இருக்கு? ஏங்க உங்களுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்காது. ஆனா இது வரைக்கும் என் லைஃப்ல ஜாதகத்துல இருந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நமக்கு கல்யாணம் நடந்தா 6 மாசத்துல நீங்க இறந்துருவீங்கன்னு தான் அந்த ஜாதகத்துல இருக்கு. இல்ல, நான் சாக மாட்டேன். நான் வேணா உங்க வீட்டுல வந்து பேசுவா? ஏங்க நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. என் கூட இல்லைனாலும் நீங்க வேற எங்கேயும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு அது போதும். நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், இன்னொரு ஜென்மம்னு இருந்தா நான் உங்களுக்கு தான் சொந்தம். ஜோஸுக்கு தெரியுமா, படிச்ச எல்லா கிளாஸ்லயும் அவ தான் டாப்பர். அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் எப்படி அவளுக்கு டைம் கிடைச்சது எனக்கு தெரியல. அவ ஏன் இப்படி இருக்கான்னு. இத்தனை நாளா அவ எங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா. எந்த தைரியத்துல தான் அப்பா அம்மா குழந்தைங்களெல்லாம் நம்புவாங்க? இங்க அவளை நாங்க யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லி கஷ்டப்படுத்தல. அம்மா, இந்த பொருளை எங்க எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சிடலாம். நமக்கு எதுவும் தெரியாது. அப்பா அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாமா? ஏண்டா, உனக்கு ஒரு தம்பி இருந்தானா நீ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவியா? நான் பேசுறேன் அவகிட்ட, இல்லனா இதெல்லாம் சரி வராது. இதை அவகிட்ட பேசி பிரச்சனையை பெருசாக்கி அவ யாராவது ஒரு பையன் கூட ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு தெரியும், இப்ப கூட அவ போயிடுவா. ஆட, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. அவளுக்கு தன்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு நல்லா தெரியும். ஐயோ, நாங்க ஒன்றும் இன்ஸ்பெக்ஷனுக்காக வரலங்க. இந்த வழியா வரும்போது எதுக்குடா போய் சொல்ற? நாங்க உங்க வீட்டுக்கு தான் வந்தோம். ஓ அப்படியா? வாங்க உள்ள வாங்க. உங்க பெரிய பொண்ணை பார்த்த உடனே இவனுக்கு பிடிச்சு போச்சு. அதான் நேர்லயே பார்த்து பேசிடலான்னு வந்தோம். எனக்கு இவன் ஒரே ஒரு பையன்தான். ஸ்ரீஷன், மனு, எனக்கு அவங்கள முதல் தடவை இங்கே பார்த்தப்பவே ஒரு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஐயோ, மீராக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். முதல் தடவையா ஒரு பொண்ணை பத்தி இவன் கிட்ட வந்து சொல்லியிருக்கான். விசாரிச்சு பார்த்தப்ப உங்க பொண்ணை பத்தி எல்லாரும் நல்லபடியா சொன்னாங்க. அதான் பேசி முடிக்கலான்னு வந்தோம். இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வரலன்னா? அட பரவாயில்ல விடுங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ண இவனுக்கு கொடுத்து வைக்கல. இப்படி கூப்பிடுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு வரணும். அதெல்லாம் கண்டிப்பா வருவாங்க. இவ்வளவு தூரம் வந்ததே உங்க பொண்ணை பார்க்கதான். ஆனா அவளை பார்க்க முடியல. ஆமா, உங்க பொண்ணு எங்க போயிருக்கா? அவளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. விஷ்ணு மாமா நம்மளை பத்தி எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டுல ஒத்துக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எங்க அண்ணனுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவானே தெரியாது. உங்களை பார்த்தா கைய காலை உடைச்சிருவேன்னு தான் என்கிட்ட சொன்னான். என் விஷ்ணு மாமாக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியுமா? வேறொரு மதத்தை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கன்சர்வேட்டிவ். உங்களுக்கு என்ன விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்போம். அது வேணா கிடைக்கலாம்.
ஆனா உனக்கு என்னை விட ஒரு நல்ல பையன் கிடைப்பானா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆ, என்னால உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் உறுதியா சொல்ல முடியும். இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் உனக்கு தான் சொந்தம். என்ன இன்னொரு ஜென்மம்? இந்த போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் அதுல எல்லாம் நம்பிக்கை அப்படி இல்லை. சொல்லாதீங்க மாமா. ம். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் மனசுக்குள்ள எப்போதும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அன்வர் முகம் இருக்கு. எனக்கு அது போதும். இன்னிலிருந்து நீங்க என்ன உங்க சொந்த தங்கச்சி மாதிரி பார்க்கணும். ஏய், உங்க அண்ணன் கையை காலை உடைச்சிருவேன்னு சொன்னது கோவத்தோட தான் சொன்னாரா? ம், நானும் யோசிச்சு பார்த்தேன். அப்படி நடந்தா நீ தாங்க மாட்டேல்ல? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல? எனக்கு தெரியும். லவ் பண்ணும்போது இவ்வளோ நாள் உனக்கு என்னோட ஜாதியும் மதமும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய இடத்துலேருந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ண வந்த உடனே கேவலமாக டைலாக் பேசிட்டு இருக்க. இன்னொரு ஜென்மம் இருந்தால் நான் உனக்கு மட்டும்தான். அப்போ நீ சொன்ன மாதிரியே நாம் அடுத்த ஜென்மத்தில் சேரலாம். என்ன சொல்கிற மீரா? நீ எப்படி ஹாப்பியாக வாழ்கிறேன்னு நானும் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு காரில் நம்ம பேசிட்டு போனோம். நான் வந்த விஷயம் உங்கள் சிஸ்டர் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல்ல? அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேச தான் நான் இங்கே வந்தேன். இசி ஒன்றும் இல்லை. இல்லை அவளோட வெட்டிங் வீடியோகிராஃபியை எனக்கு தான் கொடுக்கணும். டிஸ்னி வெட்டிங் வீடியோகிராஃபியை நான் வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டேன். ஓ, கொடுத்துட்டீங்களா? சரி, பரவாயில்ல. அது இல்லைனாலும் கல்யாணத்துக்கு நான் வருவேன். வந்து தானே ஆகணும். வரேன். சார், அந்த கான்ட்ராக்டர் எங்க? அந்த ஆள் இப்போ வருவான் இரு. சார், அவங்ககிட்ட ஊர்க்காரங்க கிட்ட கேட்டு இதெல்லாம் வெட்ட சொல்லுங்க, இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. டேய் இவா, அதை கீழே இருக்கு. பாத்தீங்களா எவ்வளோ கம்மியா இருக்குன்னு? ஏய், இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இது சூப்பர்வைசர் வரட்டும். மச்சான், ஓரம் சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். வாங்க, வண்டியில ஏறுங்க. இல்ல, நான் ஒர்க்ல இருக்கேன். 10 நிமிஷம், ஒரு சீரியஸ் விஷயம். வாங்க. ஏறுங்க. மச்சானோட ஃப்ரெண்ட் நீங்களும் வாங்க. உங்களுக்கு இது தெரிய வேண்டிய விஷயம் தான். வாங்க. நான் வரேன். வாங்க. வரேன். 2 காஃபி, 1 மசாலா தோசை. இல்ல 3 காஃபி, 3 மசாலா தோசை. வடை வைக்கவா? பின்ன வடை வேணும். இல்ல என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இதை சங்கத்தில் கொடுக்க சொல்லி அப்பா கொடுத்து விட்டாரு. அப்புறம் இது மட்டும் இல்லை, வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் பேசணும். என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட பாக்கி இல்லை. அதனால நைட்டு ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு கேட்டதுக்கு உங்க தங்கச்சி என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னா? ராத்திரி 10 மணிக்கு மேல யாருக்கிட்டையும் ஃபோன் பேச மாட்டேன்னு சொன்னான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவ்வளவு அடக்க ஒடுக்கமான பொண்ணை என் லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். அப்சல்யூட்லி ஹோம்லி அண்ட் அரிஸ்டோக்ராட்டிக். இந்த மாதிரியான ஒரு பொண்ணுக்கு தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள் செஞ்ச பொண்ணையும் வடை சாப்பிடுங்க மச்சான். உண்மையிலேயே மீராவோட இந்த கேரக்டருக்கு கிரெடிட் கொடுக்கணும்னா அவளை இந்த அளவுக்கு நல்ல பொண்ணா வளர்த்துருக்கிற மச்சானுக்கு தான். எவ்வளவு அக்கறையா இருக்காரு. கை கொடுங்க மச்சான். ஷேக் ஹேண்ட். ஐயோ, ஒன்லி ரெஸ்பெக்ட். பரவாயில்ல. சாப்பிடுங்க.